ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கிற லெமூர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். லெமூர் பீச் முதல்லலாம் ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. பீச்னாலே கன்னியாகுமரியில் டக்குன்னு நம்ம போகிற இடம் கன்னியாகுமரியாக தான் இருக்கும். ஆனால் இது இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்ததும் ஒரு குதிரை சவாரியை போட்டுட்டு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். மணலில் ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் கடல் அலை ரொம்ப ஸ்பீடாக வரும். அதனால கடலில் விளையாட விட மாட்டாங்க. காலங்கடா காலங்க. ஐயோ காலங்க மக்களே, எங்க இருக்கு சொல்லு. உள்ள இருக்கா? ஜாலியாக இருக்கா? ஸோ டெய்லி நிறைய மக்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க. சாட்டர்டே சண்டேலலாம் ஃபுல்லாக இங்கே ரொம்ப க்ரௌடாகவே இருக்கும். நைட் டைம்லேயே இங்கே 7 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ கூட்டம் எப்பயுமே அதிகமாக இருக்கும். இங்கே நல்லாவே நம்ம என்ஜாய் பண்ணலாம். Sama kapal tuh? கொஞ்ச நேரம் மண்ணில் விளையாடின அப்புறமா எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே லைட்டாக வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே இந்த ரூட்டில் ஓடி போய் அப்படி போய் நம்ம பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சாப்பிட்ற இடத்துக்கு போய் உட்காந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்கே நிறைய பேர் விளையாடுறதுக்காகவே வருவாங்க. ஸோ நம்ம குட்டியாக அந்த ஷட்டில் காக்கு, அப்புறமா நம்ம ஸ்கூல் டைம்லலாம் விளையாடுவோம்லாம், ரிங்ஸ்லாம் வச்சு, அப்புறமா பால் பாசிங், இந்த மாதிரி கேம்லாம் பெரியவங்களே விளையாடுவாங்க. இப்போ நாங்கள் பஜ்ஜி கடைக்கு வந்துட்டோம். பஜ்ஜி கூட சட்னிலாம் வச்சு நல்லா தான் தருவாங்க. ஆனால் நம்ம வாங்கின உடனே சாப்பிட்றணும், இல்லைன்னா அடிக்கிற காற்றுக்கு ஆறி போயிடும். என்னடா இவங்க உட்காந்துட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நாங்கள் உட்காந்துட்டு அவங்க அப்பாவை பஜ்ஜியெல்லாம் வாங்க அனுப்பிக்கிட்டோம். நமக்கு தான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. ஸோ அவனோட அப்பாவை வாங்க சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே உட்காந்துட்டோம். அப்புறமா அவங்க வாங்கிட்டு வந்ததும் சுட சுட எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த பே பண்ணி விளையாடுற மாதிரி கொஞ்சம் டாய்ஸ்லாம் இருக்கும். அதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் நெட்டுக்குள்ளாடி ஜம்ப் பண்ணி விளையாடுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ஓவராலாக இங்கே வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இது வரைக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க யாராவது இங்கே வராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமா அவுட்டர் ஏரியாவில் இருக்கிறவங்களும் கன்னியாகுமரிக்கு விசிட் வரும்போது கண்டிப்பாக இங்கே வாங்க. நல்ல ஒரு தரமான ஏரியா தான். ஸோ பாருங்களேன், நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது ஒரு 6 o'clock மாதிரி ஆகிடுச்சு. அந்த டைம்லேயே இங்கே ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடுச்சு. நைட்டு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ கார்ஸ்ன்னு பாருங்கள். கன்னியாகுமரியில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்காகவே டெய்லி வருவாங்களா இருக்கும். அண்ட் வீக்கெண்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் இங்கே வந்துருவாங்க. நாங்கள் எப்போ இங்கே வந்தாலுமே கூட்டமாக தான் இருக்குது. வெளியில் போகும்போது லைட்டாக இருட்டிரும். அந்த டைம்லேயும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் லெமூர் பீச்சுக்கு போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பிளேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் ஃபேமிலியாக அடிக்கடி பிள்ளைங்க கூட வந்துடுவோம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.